வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே ரெக்யர்மென்ட் செல்ல வெஸ்டர்ன் ரயில்வேல அப்ரண்டிஸுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ஃபார் த இயர் 2025 and 26ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கிளிக் ஹியர் டு வியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹவு டு அப்ளைனா ஹவு டு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோடனே நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால இதில் கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் ஸ்டேட் யூ பிலாங் டூன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்முடைய ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்முடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடியில் என்ன டைப் பண்ணிங்களோ அதுதான் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி. நெக்ஸ்ட் மொபைல் நம்பரில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர் யூ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஹேண்டிகேப்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹேண்டிகேப்போட டைப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்க எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டெசினேஷன் ட்ரேடு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஐடிஐ பாஸ் ட்ரேடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் நம்பருங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரீசெண்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி மறுபடியும் சென்ட் பண்ணிடுவாங்க. மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னா செக் பாக்ஸில் நீங்கள் டிக்ளரேஷன் டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அப்டேட் மொபைல் நம்பருங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் இந்த டிக்கை எடுத்துகிட்டு இதில் உங்களோட ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் நம்பருங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஓல்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு என்டர் நியூ பாஸ்வேர்டு நம்ம ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டை நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். ரீகன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு நம்ம ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண அந்த நியூ பாஸ்வேர்டை மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்டேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண நியூ பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் நம்மளுடைய டிவிஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டிவிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிவிஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டிவிஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண டிவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு போர்டு அல்லது எக்ஸாம் அத்தாரிட்டி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னா அதருங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு இதில் வந்து சைடில் நீங்கள் உங்களுடைய எந்த போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ஸில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த போர்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங் எந்த இயரில் நீங்கள் எஸ்எஸ்சியை கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சிஆர் ஈக்குவலன்ட் மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். இப்போ மார்க் வைஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மார்க் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சிஜிபிஏ வைஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சிஜிபிஏ வைஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் வைஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மார்க் ஆப்டெயின் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் ரெண்டுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருந்துருக்கணும். அதே மாதிரி எஸ்எஸ்சியில் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதோட மேக்ஸிமம் மார்க் என்ன நீங்கள் எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய
மார்க் ஆப்டெயின் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அது வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய சப்ஜெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் ஆப்டெயின் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ண உங்களுக்கு காலம் வைஸ் வந்து அதோட நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் முடிச்சிருந்துருக்கீங்களோ அதோட காலம் வைஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு டோட்டல் நம்ம எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம முடிச்சிருந்தோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகி கடைசியில் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து அதுவே உங்களுக்கு கால்குலேட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய சிட்டி அல்லது டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். பின்கோட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் வைஸில் உங்களுக்கு ஐடிஐ குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐடிஐ இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களோட பர்சன்டேஜ் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி லெஸ் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் நாட் பி லெஸ் தென் 100 KB அண்ட் நாட் மோர் தென் 200 KBக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த சைஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். இதை சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய அப்லோடட் சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்லோடட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேன் காப்பி ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் காப்பி ஆஃப் கன்சிடர்ட் மார்க் ஷீட் ஃபார் ஆல் செமஸ்டர் இந்த trade of which applied for professional national trade certificate indicating marks கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வந்து சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த NCVT ஆர் ப்ரொஃபஷனல் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த NCVT அண்ட் SCVT சர்டிஃபிகேட் இருக்கும், அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆகும். ப்ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு 3 டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணி வச்சுக்கலாம்.